உங்கள் வசந்தசேகர். இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கிற சில விஷயங்களை பற்றி பேசுவாங்க. திருநெல்வேலி பக்கத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையன் பையில் அருவாளை மறைச்சி எடுத்துகிட்டு போய் சக மாணவனை போய் வெட்டிட்டான். பாருங்கள், அங்கே உட்கார பிரச்சனை. அதில் இங்கே சென்னையில் என்னன்னாக்கா, காலேஜில் நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்னுங்கிறதுக்காக இவன் அறுவாலை எடுத்துகிட்டு இவங்க நண்பர்களை போய் அவனை போய் வெட்டிட்டான். என்ன நிலமை பாருங்கள். படிக்க போகிறாங்களா, அங்கே போய் வெட்டிக்க போகிறாங்களான்னு தெரில. நீ பெரிய ஆள் நான் பெரிய ஆள் ஆகி என்ன பட்டம் வாங்கி என்ன வேலைகளுக்கு போக போகிறாங்களா என்னன்னு ஒன்றும் புரியல. இதை வச்சு என்னங்க பண்ண முடியும்? நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா கெத்து காட்டுறதுக்கு இந்த காலேஜில். இன்றைக்கி கல்வித்துறை எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள். அவங்கள நடத்தக்கூடிய ஆசிரியர்கள்லாம் என்ன தான் எப்படி தான் பாடம் நடத்துவாங்கன்னு தெரில. இது கல்வி திட்டத்தை மாற்றணுமா என்னன்னு இது ஒன்றுமே புரியல. இது ரொம்ப இப்போ அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தா அமெரிக்காவில் தான் நடக்கும். துப்பாக்கி எடுத்து சாகமானம் சுட்டாங்கட்டாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது வெளியில பண்ணிக்குவாங்க. இப்போ பள்ளிக்கூடங்கள்லேயே காலேஜ்லேயே அங்கேயே அது மாதிரி நடக்கக்கூடிய ஒரு பரிதாப நிலைமையாக இருக்குங்க. படிக்க போகிற மாணவர்கள்லாம் குழந்தைகளை அனுப்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி அனுப்புறதுங்கிற மாதிரி இதுமாரிலாம் நடக்கிறதுக்கு அரசாங்கம் அவங்க மேலே ஒரு சட்டப்பூர்வமாக ஒரு கடினமான ஒரு இதை எடுக்கணும். இல்லது இதை எப்படியே விட்டுறாங்க. அந்த நேரத்துக்கு அப்படியே போலீஸ்லாம் பார்த்தா கவுன்சிலரு கட்சிக்காரங்க அதுமாரி பசங்களாக இருக்காங்க, அப்படியே விட்டுறாங்க. அது ஒரு இது கிடையாது. சரி படிப்பு அப்படி அந்த ஒரு காலகட்டத்துக்கு வச்சு விட்றாங்க. இதை அவங்க பாருங்கள், மேலும் மேலும் அவங்க இது அடுத்தது அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். இதுக்கெல்லாம் ஒரு நல்ல சட்டம் தான் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.